கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பிரசங்கத்திற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 1லிருந்து கிட்டத்தட்ட 28 வசனத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமாக 10லிருந்து குணசாலியான ஸ்திரியை குறித்து, ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், கர்த்தருக்கு பயப்படுறவ எப்படியெல்லாம் இருக்கும், அவளுக்கு என்னெல்லாம் திறமைகள் இருக்கு, எப்படிப்பட்ட கிருபைகள் இருக்குன்னு ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதனுடைய சுருக்கமாக நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 1லிருந்து 30 வரைக்கும் சாலமோனுக்கு தாவீது, தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்ன புத்திமதிகள் தான் 1லிருந்து 30 வரைக்கும். அதை சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் அதிகமாக என் மகனே என் மகனே என் மகனே என்று சொல்லி வரும். 1லிருந்து 30 வரைக்கும் சாலமோனுக்கு தாவீது சொன்ன அறிவுரைகள், புத்திமதிகள். 31வது அதிகாரம் சாலமோனுக்கு அவன் தாயாகிய பச்சேபால் சொன்ன அறிவுரைகள். இங்கே ராஜாவாகிய லேமுவேல்னு 1வது வசனத்தில் சொல்லியிருக்குது. சாலமோனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா லேமுவேல். அவங்க அம்மா வச்ச செல்ல பெயர், அவங்க அம்மா வச்சிருந்த ஒரு பிரதிஷ்ட பெயர். ஆனால் கர்த்தர் வச்ச இன்னொரு பேருக்கு எதிதியான்னு ஒரு பேர் இருக்குது. சாலமோனுக்கு சாலமோன், எதிதியா, லேமுவேல்னு 3 பேர் உண்டு. அப்போ சாலமோன் தாயாகிய பச்சேபால் என் மகனேன்னு சொல்லி மகனுக்கு புத்திமதிகளே ஆலோசனையும் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும், ஒரு சிறந்த ஆட்சி தேசத்தை செய்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம், அவர் குணசாலியான ஸ்திரியை என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால், நீயும் தேசத்தை சிறப்பாய் ஆளணும் என்று சொன்னால், நீ குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடி, உன் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 1லிருந்து 9 வரைக்கும் ஒரு ராஜா எப்படி சிறந்த ராஜாவா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது, 1லிருந்து 9 வரைக்கும் எப்படி ஒரு சிறந்த ராஜா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் 10லிருந்து 32 வரைக்கும் ஒரு சிறந்த குடும்ப பெண் எப்படி இருப்பா, அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரியை நீ கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் வம்சம், உன் சந்ததி எப்படியெல்லாம் இருக்கும் உன் குடும்பம் அப்படின்னு குடும்பத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்தும், அவன் குணசாலியான பெண்ணை குறித்தும் அந்த அம்மா விவரித்து சொல்லுகிறது. இதுதான் இதனுடைய சுருக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக 28வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இப்போ எபிரேய எழுத்துல பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் மொத்தம் 22 வசனம் இருக்குது. எபிரேய எழுத்தும் 22 எழுத்து இருக்குது. அந்த எபிரேய எழுத்தின் அடிப்படையில் அகர வரிசையில தான் இந்த நீதிமொழிகளை எழுதி வச்சிருக்க. இந்த நீதிமொழிகள் 31ல் 10லிருந்து 21 வரைக்கும் அகர வரிசையில அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஆமா, அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அம்மா இங்கே வா வா வா, ஆசை முத்தம் தா, இலையில் சோரை போடு, ஈயை தூர ஓட்டுன்னு சொல்லி ஆனா அவனா ஈனா ஈயனால அதிலே பாட்டா எழுதி ஆனா அவனா ஈயனாவை என்ன செய்றாங்க, அந்த இதை அப்படியே பிள்ளைங்க மனப்பாடமா கத்துக்கிறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ரன் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சாலமோனை தன்னுடைய மகனை சின்ன குழந்தை போல பாவித்து இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து அகர வரிசையில அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து அவன் மகனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல 19வது எபிரேய எழுத்து பார்த்தீங்கன்னா 28வது வசனத்துக்கு வரும். அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கோப்புன்னு சொல்லப்படும். கோப் என்று சொன்னா தலையின் பின்புறத்தை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஒரு குணசாலியான ஸ்திரியா ஒரு குடும்ப பெண் இருந்தா
அவள் குணமுள்ளவளாய், கர்த்தருக்கு பயப்படுபவர்களாய், ஞானம் உள்ளவளாய், திறமை உள்ளவளாய், சிறந்தவளாய் ஒரு குடும்ப பெண், ஒரு தாயானவள், ஒரு மனைவியானவள் இருப்பாள் என்று சொன்னா அவங்க பிள்ளைங்க எழும்புவாங்களாம். அல்லேலூயா. நான் சொன்னேன், எழும்புறதுன்னா உடனே படிச்சுட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே அம்மாவை புகழ்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுந்து அம்மா எங்க அம்மா ரொம்ப சூப்பர்னு புகழ்வாங்கன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. அப்ப எழும்புறதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைகள் வளர 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 பெரியவங்களாய் மாற 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 மாற, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க அம்மா பாராட்ட தெரியாது. கொஞ்சம் வளர்ந்து வாலிபர்கள் ஆகும்போது எங்க அம்மா எப்படி உலக பாவத்துல, உலக நேசத்துல, உலக சிநேகத்துல நம்ம சிக்காம எப்படி தாய் தகப்பன வாலிப நாட்கள்ல கணம் பண்ணி கீழ்ப்பிடிஞ்சு அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டு வாழ்ந்தாங்களோ, அப்படி பார்த்தா அவங்களை என்ன செய்வாங்க, எங்க அம்மாலாம் வாலிப வயசுல, எங்க அப்பாவெல்லாம் வாலிப வயசுல அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு கீழ்ப்பிடிவாங்களாம், அவ்வளவு பொறுப்பா இருப்பாங்களாம், சேட்டை பண்ண மாட்டாங்களாம், குடும்ப பொறுப்புகளை கஷ்டத்தை அப்பயே அறிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்படி மற்ற பிள்ளைகிட்ட, வாலிப பிள்ளைகிட்ட, காலேஜில் படிக்கிற பிள்ளைகிட்ட, பசங்கிட்ட என்ன செய்வாங்க, பசங்க சொல்லி அம்மாவை குறித்து பெருமை பாராட்டிக்கிடுவாங்க, அப்பாவை குறித்து என்ன பெருமையா சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க அப்பா படிக்கலைனாலும் எங்க அம்மா ஏன் படிக்கல தெரியுமா, சின்ன வயசுல அவங்க குடும்பத்துல கஷ்டமா, அதனால படிப்பு வேணாம், படிக்க போயிட்டா குடும்பம் பட்டினி தான் கிடக்கணும்னு சொல்லி அந்த கஷ்டத்தை பார்த்து அம்மாவுக்கு முடியல, அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி அந்த சின்ன வயசுலயே வேலைக்கு போனாங்களாம், அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு படிப்பை திறந்தாங்க, எதிர்காலத்தெல்லாம் திறந்து தன் தாய் தகப்பனுக்காக அப்படி வாழ்ந்துக்கிறாங்க சின்ன வயசுல. அப்படிப்பட்ட தாய் தகப்பன் எனக்கு எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் வளர்ந்து பெரியவங்களாங்க திருமணமான போது நினைப்பாங்க, இந்த காலத்துல நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவ்வளவு சம்பாத்தியம் பண்றேன், இவ்வளவு மாசம் வருமானம் வருது, இவ்வளவு வந்திருந்தோம், என் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல எதையும் படிக்கல, பெரிய அளவு சம்பளம் வாங்கல, கூலி வேலை 8 மணி நேரம் 10 மணி நேரம் கடுமையா உழைக்கணும், கடினமா வேலை செய்யணும். அது பார்த்து கா தொட்டு, அரை தொட்டு, முக்கா தொட்டு, காலனா, எட்டனா, ஒரணா, அரணா, ஓட்ட காசு, இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதை சம்பாதிச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, பிள்ளைகளை காப்பாத்திக்கிறாங்க. நாம முன்னாடி சொன்னாங்க கவர்மெண்ட், நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவனாங்க. இப்ப அதுக்கப்புறம் நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர்ட்டாங்க. அப்ப என்ன, நாமளே 2 பேரும் நமக்கு ஏன் இன்னொரு ஆள் அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட். ஆனா அந்த காலத்துல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கள் சொல்ல மாதிரி 9 பெத்தாங்க, 11 பெத்தாங்க, 16 பெத்தாங்க, அதே தாண்டிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் வளர்த்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுக்கு நல்ல வருமானம் இல்ல, நல்ல சம்பளம் இல்ல, நல்ல நிரந்தர வேலை இல்லை, ஆனா அத்தனை பிள்ளைகளும் காப்பாற்றினாங்க, அத்தனை பிள்ளைகளும் மேக்சிமம் நல்லபடியா தான் வளர்த்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உடனே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவெல்லாம் தெரியாது, அவங்கள பத்தி தெரியாது. எல்லாம் எப்படித்தான் ஒன்னவே வளர்க்க முடியல, ஒன்னவே சமாளிக்க முடியல, இதுக்கு 4 தேவைப்படுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வேலைக்கு போகவா, இதை பார்க்கவா, ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா எனக்கு இது வேணாம் அதுங்க, அது செஞ்சு கொடுத்தா அது வேணாம் அதுங்க, எப்படித்தான் இத்தனையும் சமாளிச்சாங்களோ. ரொம்ப முக்கியமா எங்களை எப்படி சமாளிச்சு வளர்த்தாங்களோ. அப்படி யாருடைய அருமை தெரியுது, தாய் தகப்பனுடைய அருமை தெரியுது. என்னைக்காச்சும் போய் தாய் தகப்பனுக்கு முன்னாடி இத்தனை பிள்ளைகளை பெற்று வளர்த்தீங்க, நீங்க ரொம்ப கிரேட்னு யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். பாராட்டி இருக்கிறாங்களா? கூப்பிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஆனா வெளியில் சொல்லுவாங்க, எங்க அம்மா சுடுற தோசை மாதிரி நைஸான தோசை உலகத்திலேயே, எங்க அம்மா வைக்கிற சட்னி மாதிரி இன்டர்நேஷனல் சட்னி எங்க தேடினாலும் என்ன செய்யாதுங்க, கிடைக்காது, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நம்மளையா, நான் ஒரு நாளைக்கு எங்க அம்மா செஞ்சதை கொண்டு வந்து கொடுக்குறேன் பாரு, அப்படி காலேஜில் கூட வேலை செய்யணும் கொண்டு போய் கொடுத்து காமிப்பாங்க. சே, உங்க அம்மாவை பார்த்து பாராட்டணும், சே உங்க அப்பா உங்களுக்கு இவ்வளவு நல்லதுக்கு அவரை பார்த்து பாராட்டணும் அப்படின்னா, நீ என்னைக்காச்சும் பாராட்டிருக்கியா? நான் என்னைக்கு பாராட்டணும், என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னா. ஏன்னா பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதையும் பாராட்டுவாங்களாம். இங்கே எபிரேய எழுத்து கோப் என்று சொன்னால் தலையின் பின்புறம். பின்புறம் என்றா தாய் தகப்பன் முன்னாடி அவங்க பாராட்டவே மாட்டாங்க. பிள்ளைகளுடைய குணம் அதுதான். தாய் தகப்பன் முன்னாடி இருந்து சட்னி சூப்பர், சாம்பார் சூப்பர், சாப்பாடு சூப்பர், நீங்க செஞ்சது சூப்பர், நீங்க கொடுத்தது சூப்பர்னு இதுவரைக்கும் பாராட்டவே மாட்டாங்க, இனிமேலும் பாராட்ட மாட்டாங்க. அதனால தாய் தகப்பன் அதை எதிர்பார்க்கணும். என்னைக்காச்சும் எதிர்பார்த்துருக்கிறாங்களா? எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா அடுத்தவங்கிட்ட அடுக்கடுக்கா சொல்லுவாங்க அம்மாவுடைய புராணம், அப்பாவுடைய புராணம், அம்மாவுடைய மேன்மை, அப்பாவுடைய மேன்மை அப்படி சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க. எனக்கு ரோல் மாடல், எனக்கு சூப்பர் ஸ்டார், எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான், எங்க அப்பா தான் எல்லாமே அப்படிம்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமாம், அப்படித்தான் பிள்ளை. ஏன்னா பின்புறம், ஏன்னா பைபிள் எழுதி வச்சாச்சு, ஏன்னா ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. பிள்ளைங்க முகத்துக்கு முன்னாடி புகழவே மாட்டாங்க உங்களை. அப்புறம் பாருங்க, காலம் முடிஞ்சு அவங்க போனதுக்கு அப்புறம் பாருங்க, என்ன இருந்தாலும் உங்க பாட்டி மாதிரி யாருமே இருக்கவே, என்ன இருந்தாலும் உங்க தாத்தா மாதிரி வரவே, அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவன் ஆகும் அப்படின்னு பேர பிள்ளைங்க அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி தாத்தாவை குறித்து பாட்டியை குறித்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லையா சொல்லுங்களேன். அதுக்கு சந்ததி சந்ததியா பெருமையா சொல்லுவாங்க. அல்லையா. அந்த நேரம் வந்து புகழவே மாட்டாங்க. அதைத்தான் ஆவியானவர் அங்க எழுதி வச்சுட்டாரு. பிள்ளைகள் பின்புறமாகத்தான் பாராட்டுவாங்க, முன்புறம் அல்ல. அதை நீங்க ஒரு நாள் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா முன்புறம் குறை மட்டும் சொல்லுவாங்க. சட்டினி செஞ்சிருக்க வாருங்க, சாம்பார் வச்சுக்கிறீங்க வாருங்க, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படி நாளை சாப்பிட்டு போயிருங்க. என்னப்பா மனுஷன் சாப்பிடுவோம், நாளை சாப்பிட்ட அப்புறம் பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, கடையில் போயா சாப்பிட முடியும், அங்கே அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரியே திட்டு எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியுமா, அப்படித்தான் எக்ஸ்ட்ரா 2 சாப்பிட்டு போயிருக்கிற அன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம புகழ்ந்துட்டா நம்ம அம்மா நாளைக்கு சொதப்பிடுமோன்னு நினச்சிட்டானான்னு தெரியல, இருந்துட்டு போட்டாமா அப்படித்தான் அப்படின்னு அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்ததா நீங்க வாச அந்த 28 தொடர்ச்சியில பார்த்து, அவள் புருஷனும் அவளை பார்த்து அப்படின்னா அவங்க வீட்டுக்காரரும் கணவர் என்ன செய்வார், அந்த குணசாலியில ஸ்திரியை பார்த்து என்ன சொல்லுவாரா, அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். இப்போ 20வது எபிரேய எழுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ரேஸ். அதாவது சங்கீதம் 119 நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த 22 எழுத்து இருக்குது. அப்ப அந்த 20வது எழுத்து ரேஸ் அப்படின்னு அர்த்தம். ரேஸ் என்று சொன்னா தலையின் முன்புறம், தலையுடைய முன்பக்கம், முன்புறம், முகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரேஸுங்கிற எழுத்து தலையின் முன்புறத்தை, அதாவது முகத்தை பார்த்து குறிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிள்ளைங்க பின்னாடி புகழ்வாங்க, ஆனா வீட்டுக்காரர் எப்படி புகழணுமா, முன்னாடி புகழணுமா. எம்மா உன் தோசைய எத்தனை அணுகுண்டு போட்டாலும் என்ன செய்யாதுமா, அது சிதறவே சிதறாதுமா, அப்படி பாராட்டிடக்கூடாது. அடுத்து சுடு கரண்டி தான் வர, என்னங்க நீங்க எல்லாம் ஒரு காலத்துல தோசையை பார்க்காதாலும் இன்னைக்கு தோசையை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கரண்டி தான் ஆடும். சுடு கரண்டி, அவங்களும் சூடா இருப்பாங்க, கரண்டி சூடா இருக்கும். அதுக்கு காரணம் நீங்க தான். சோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா பிள்ளைகிட்ட தாய்மார் பெண்கள் பாராட்ட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தியாகி மாதிரி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கார்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உப்புமா அப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தால், ஏம்மா என்னையும் பிரிக்க முடியாத அளவு மாறி இந்த உப்புமா ஒரு சாட்சிமா அப்படின்னு சொல்லிடுறவங்க யாரு, வீட்டுக்காரர். எப்படி இந்த உப்புமாவை பிரிக்க முடியலையே தனித்தனியா, அது என்னையும் பிரிக்கவே முடியாது, இயேசு நாமத்துல சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீங்க சட்டியை விட்டு அந்த பிரிக்கும்போது சட்டி பகுதி பிஞ்சிச்சு பாருங்க. காரணம் என்ன, அப்படி நேசம் இருக்குது. என் மேல உள்ள நேசத்துல நீ நம்ம கிண்டுன வரை எல்லாம் ஒட்டிக்கிச்சு அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நல்லதா இருந்தாலும் பாராட்டணும், கெட்டதா இருந்தாலும் என்ன செஞ்சிடணும், பாராட்டிடணும். என்னம்மா முடி வந்துருச்சு, என்னங்க முடி வந்த மாதிரி இருக்குது. ஆமாங்கம்மா, முடி வந்தா உறவு என்ன செய்யுமா, நீடிக்க, சாகிற வரைக்கும் நீடிக்க. டெய்லியும் முடி வந்தாலும் சோத்திரம் அப்படின்னு என்ன செஞ்சிடணும் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கணவர்கிட்ட ஒரு மனைவி எப்ப எதை எதிர்பார்ப்பாங்க, முகத்துக்கு முன்னாடியே பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்கள்ட்ட அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்காது. ஆனா ஆரம்பத்துல திருமணமான புதுசுல என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, இந்த திருமணமான புதுசுல இவர் இதுவரைக்கும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் பிள்ளையா இருந்ததுனால, ஒரு தாய்க்கு மகனா இருந்ததுனால எப்பயுமே எப்படிதான் பாராட்டி பழக்கம் இருக்குது இவருக்கு. அம்மாவை எப்படித்தான் பாராட்டுவாரு, முன்னாடி பாராட்டுவார், பின்னாடி யார்ட்டையும் போய் பாராட்டிட்டு இருப்பாரு. பாத்தீங்களா? இப்ப அதே மாதிரி திருமணமான புதுசுலயும் மனைவி, ஏங்க சாப்பாடு எப்படிங்க, ஏங்க என் ட்ரெஸ் எப்படிங்க, ஏங்க நான் எப்படிங்க அப்படின்னு கேட்டா அவரு இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு போயிடும். அப்படி அங்க பின்னாடி போய் அவங்க அம்மாட்ட போய், அம்மா உன் மருமகன் சமையல் சூப்பர், உன்ன மாதிரியே, ஏம்மா ட்ரெஸ் கொடுத்தனாலும் நீட்டா, இந்த காலத்துல எப்படி ஒரு பண்ணா அப்படின்னு யார்கிட்ட பாராட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி அங்கே போனால் அவங்க அப்பாட்ட சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி அங்கே போனால் கூட பிறந்த பாராட்டிருப்பாரு. இங்கே வந்தாலும் எல்லாரும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், நீ செஞ்ச சரிதான்,
அப்படியே மறுப்பாதுங்க, உண்மையை சொல்லுங்க, நீ எதை செஞ்சாலும் சரிதாம்மா அப்படின்னு போவா. அப்படி பாராட்டவே மாட்டாரு. இந்த அம்மாவுக்கு என்ன வந்துடும்? டென்ஷன் ஆகும். ஏன்னா அம்மாவை பின்னாடி பாராட்டுறது எங்க வந்து பாராட்டுவார்? இப்போ மனைவிட்டு வந்து எங்க அம்மா சாம்பார் வச்சா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. அப்போ உங்க அம்மாவையே சாம்பாரிக்க சொல்லுங்க. ஆரம்பிச்சிருச்சங்க சண்டை. இனிமே உங்க அம்மா புராணத்துக்கு கொண்டு வந்தீங்க நான் கெட்ட கோவம் எனக்கு வந்துடும். என்ன எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு இருக்கிறீங்க அப்படின்னு இது ஆரம்பிக்கும். உடனே அந்த அம்மா என்னைக்காச்சும் உன்னை 28 வருஷமா 30 வருஷமா ஆக்கி போட்டனே, என்னைக்காச்சு நான் ஆக்கி போட்டதை பாராட்டி இருக்கிறியா அப்படின்னு அந்த அம்மா யார்ட்ட ஆரம்பிச்சிடும். 4 நாள் தான் சோறாக்கி போட்டிருக்கிறா, அவளை 40 தடவை பாராட்டிட்டு என்கிட்ட வந்துன்னு இந்த அம்மா கிளம்பிடும். இப்ப சண்டைக்கு காரணம் யாரு? முன்னாடி பாராட்டவங்ககிட்ட என்ன செய்யணும்? முன்னாடி பாராட்டிடணும். பின்னாடி பாராட்டுறவங்ககிட்ட என்ன செஞ்சிடணும்? பின்னாடி போய் பாராட்டிடணும். இத ஒரு பையனாவும் ஒரு வீட்டுக்காரனாவும் இருந்து மனைவி கிட்ட எப்படி பாராட்டணுமோ பாராட்ட தவறிட்டோம். இங்க அம்மா கிட்ட எப்படி பாராட்டணுமோ அதை பாராட்ட என்ன செஞ்சிட்டோம்? தவறிட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்கதான் வெடிக்கு திரியல என்ன செய்ய, தீய கொளுத்தி விட்டுட்டோம் யாரு தெரியாம. இப்ப மகனுக்காக இந்த அம்மா என்ன செய்யும்? இங்கிட்ட ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து நிற்கும். என் மகன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நிற்கும். இந்த அம்மா என் வீட்டுக்காரர் எனக்கு மட்டும்தான் நிற்கும். வேற 2 தரப்பையும் பார்ப்பாரு. எங்க தலையை விட்டாலும் தலை துண்டா என்ன செஞ்சிடும்? மாறிடும். நீங்களே மோதிக்கிங்கன்னு இவர் கிளம்பிடுவார் வேலைக்கு. இப்ப பிரச்சனையை ஆரம்பிச்சு விடுறது யாருங்க? வசனமெல்லாம் தெரியல, நமக்கு சத்தியம் தெரியல, குடும்பம் எப்படி இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லையே சொல்லுங்களேன். இதை தெரிஞ்ச ஒரு மகனா நின்று அம்மா கிட்ட எப்படி பேசணும், இதை தெரிஞ்ச ஒரு கணவனா நின்று மனைவி கிட்ட எப்படி பாராட்டணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க குடும்பம் பரலோக வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆரம்பத்துல தெரியாம இவர் பாராட்டாம, முன்னாடி பாராட்டாம, முன்னாடி புகழாம, ஏமா எதை செஞ்சாலும் என்கிட்டயே வந்து கேட்குற, எனக்கு என்ன தெரியும், எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் கொடுத்தனாலும் சரி, தலை செய்வனாலும் எங்கள் அம்மா கிட்ட தான் போய் கேட்பேன். கரெக்டாக இருக்கா? எங்கள் அப்பா கிட்ட தான் போய் கேட்பேன். அப்பா கரெக்டாக பண்ணியிருக்கிறான்னு கேட்பேன். என்கிட்ட வந்து நீ கேட்டா நான் என்னத்த சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கோவம் வந்துடும். ஒரு பேச்சுக்காவது நல்லா இருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சண்டைக்கு வந்துடும். நல்லா இருக்கணும் சொன்னா என்ன என்ன நான் கேட்டதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். இந்த சேலை சூப்பர் இல்லை, நீ கட்டுறதாலும் சூப்பர் அப்படின்ட்டு வந்துடணும். அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நிறைய கேள்வி வைப்பாங்க. அதுக்குள்ள அவசரமாக வேலைக்கும் வெளியில் ஓடிடணும். அல்லையே சொல்லுங்களேன். எப்படி இப்படி சொன்னீங்க நீங்கள்? உங்களுக்கு சேலையை பற்றி தெரியுமா? எனக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்கும். அப்போ நிறையா பாராட்டிட்டு ஓடிடுங்க தலைதறிக்க. அல்லையே சொல்லுங்களேன். அந்த அம்மா நாள் முழுக்க அந்த பாராட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை தெரியாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இப்ப கொஞ்ச நாள் போக 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 ஆரம்பத்துல குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையும், கல்யாணம் முடிச்ச புதுசுல இவருக்கும் பயங்கர கோபம் வரும், அந்த அம்மாவுக்கும் பயங்கர கோபம், வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு என்ன செய்வாங்க, கோபப்பட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா எதை செய்யணுமோ அது தெரியல. அல்லையே சொல்லுங்களேன். அல்லையே சொல்லுங்களேன். ஆமா, பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்பா கிட்ட ரொம்ப உரிமையாக பேசியிருக்கோம், ரொம்ப இதாக இருந்திருக்கும். இங்கே வீட்டுக்கார்ட்ட வந்து என்ன செய்யும், ஒரு சில காரியங்களில் ரொம்ப உரிமையாக எதிர்பார்க்கும் இந்த அம்மா. இவர் அந்த உரிமையை அவருக்கு தெரியாமல் இவர் தப்பு தப்பாக என்ன செஞ்சுக்கிடுவார். என்ன எது கொடுத்தாலும் என்கிட்ட அது செய்ய இது செய்யுன்னு சொல்கிறேன். பாசத்தில் கேட்கும். என்ன நீ சொன்னாங்க கல்யாணம் முடிச்ச புதுசில் மனைவி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருன்னு பெரியவங்க சொன்னாங்க. எந்த பெரியவங்க? உங்கள் அம்மாவா? வீட்டில் எந்த பெரியவங்க இருக்காங்க? உங்கள் அப்பாவா? உங்கள் அப்பா கூட சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் உங்கள் அம்மா பற்றி தெரியும், கல்யாணத்தை அன்னைக்கே பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பித்தோம். இந்த அம்மா உண்மையை சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா எப்படியோ அந்த மாதிரியே வீட்டுக்கார பார்ப்பாங்க, அந்த உரிமையில் போய் கேட்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன். இவருக்கு என்னென்ன, ஓ கல்யாணம் முடிச்ச புதுசில் கொஞ்சம் நம்ம அவங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்க நம்ம தலைமையில ஏறிடுவாங்கன்னு ஒரு சில சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நான் கோவக்காரன், நான் ரொம்ப மறப்பாக்கும், என்கிட்டலாம் ஆகாது, நான்லாம் சிரிக்கவும் மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால சண்டை வந்துடும். அல்லையே சொல்லுங்களேன். அல்லையே சொல்லுங்களேன். இப்போ கொஞ்ச நாள் போக 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 இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே இப்போ எதை எடுத்தாலும் முன்னாடியே பாராட்டுறாரு. குடும்பத்தில் அன்பு ஐக்கியம் அதிகமாகுது. அல்லேலூயா. இதை என்ன செய்யணும்னா மாமியார் மனைவியை முன்னாடி பாராட்டணும்.
எங்களெல்லாம் பிள்ளைங்க பின்னாடி தான் பாராட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மனைவியை பாராட்டுறதை இவங்க பார்த்துட்டா, ஏண்டா நேற்று வந்தவ உனக்கு பெருசாக போச்சாடா, என்னை மறந்துட்டியா, அம்மாவை மறந்துட்டியா, 30 வருஷம் உன்னை என்ன செஞ்ச, பொத்தி பொத்தி வளர்த்தனே, என்னை மறந்துட்டியா அப்படின்னு இந்த அம்மா அழ ஆரம்பிச்சுன்னு என்ன அவருக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. ஏமா அப்படி என்னம்மா பண்ணிட்டேன் அப்படின்னா பஞ்சாயத்து ஆயிரும். இதை மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லையே சொல்லுங்களேன். பெண்ணா இருக்கிற மாமியாருக்கு இது தெரிஞ்சிருந்தா எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லையா. குடும்பத்தில் பிரச்சனை வருமா? மாமியார் மருமகள் பிரச்சனை வரவே வரவே வராது. எத்தனை பேர் ஆமே? ஆனால் இந்த சத்தியம் தெரியாதனால அவங்க போய் என்ன, இப்போ நேற்று ஒரு சில வாரம் தான் ஆயிருக்கு, புதுசாக வந்த மனைவி பின்னாடியே முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அவள் பின்னாடியே அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற, அவளவே புகழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அவள் சொல் வச்சே கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, இவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எதுக்கெடுத்தாலும் எங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆளை விடுங்கடா சாமியா, ஏன் தான் கல்யாணம் முடிச்சணும், என்ன இத்தனை பாடா படுத்துறீங்க, நானா கல்யாணம் முடிக்கணும்னு, நீங்கள் தான் வயசு வந்துருச்சு, குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும், கல்யாண வயசுல கல்யாணத்தை முடிச்சு தான் ஆகணும்னு என்னை சொல்லி பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சதே நீங்க. இப்போ உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்றேன்னு என்னையவே திரும்பிட்டீங்களே. நானா கல்யாணம் வேணும்னு சொன்னேன், நானா பொண்ணு பார்க்க ஓடுனேன், நானானு இப்போ யார்கிட்ட திரும்பிடுவா? அப்படி கல்யாண வாழ்க்கையை கசந்து போயிடும். யாருக்கு? உங்க பையனுக்கு. அந்த மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையை கசக்கும்படி செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கல்யாணத்தில் இருக்கும்போதே பார்த்தேன் மகட்ட, இப்போ நங்கையார் பயங்கரமான ஆளா தெரியுது. கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறமும் உன் வீட்டுக்காரையே சுற்றிட்டு வருது. என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு பரிசை காலி பண்ண பார்க்குது. கொஞ்சம் நங்கையாட்ட ஜாக்கிரதை ஆகிறது, உங்க அண்ணிட்ட ஜாக்கிரதை ஆகிரு. அப்படி என்ன செய்யறாங்க? யார் சொல்லிக் கொடுக்குறது? எப்படி பெண் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் என்ன செஞ்சு அவங்க குடும்பம் ஆயிடுச்சுன்னா அவங்க பாராட்டட்டும், அவங்க புகழட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க குடும்பம். அல்லேலூயா. நம்ம ஆலோசனை, நல்ல ஆலோசனை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். பெண்கள் புகழ்ச்சியை பாராட்ட அதிகமாக விரும்புவாங்க. 100க்கு 200% பெண்கள் பாராட்ட புகழ்ச்சியை விரும்புவாங்க. நான் பாராட்டவே விரும்பினதில்லைன்னு சொல்கிற பெண்கள் யாராச்சும் ஒருத்தராச்சும் இருப்பாங்கன்னா, அவங்க கையை தூக்குனாங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 போய் சொல்கிறது அவங்க மட்டும்தான். அல்லேலூயா. 100%க்கு 200% பாராட்ட விரும்புகிறது யாரு? பெண்கள். பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் மனுஷர்கள் பாராட்ட விரும்புகிறவர்கள். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் பாராட்டு பிடிக்குமா? எல்லாருக்கும் புகழ்ச்சி பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா ரொம்ப அதிகமா யாருக்கு பிடிக்கும்னா பெண்களுக்கு பிடிக்கும். அப்படித்தான் ஆண்டவர் அவர்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பயுமே பாராட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா சட்டையை பார்த்தீங்களா, இன்னைக்கு எப்படி பளிர் இருக்குன்னு பாருங்க அப்படிமாங்க. ஏன் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி கேள்வி வைப்பாங்க. நானாமா பார்த்தேன், எனக்கு என்னமா தெரியும், எனக்கு துணியே துவைக்க தெரியாது, இன்னைக்கு பளிர்னு இருந்தா என்ன, வெளியின்னு இருந்தா என்ன, எனக்கு என்னமா தெரியும், கொடுத்தா போட்டுக்கிறேன், இல்லைன்னா தூக்கி போட்டு போகிறேன். இப்படியெல்லாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு நான் எதோ தெரியாமல் ஏதாச்சும் சொல்ல மறுபடி வம்பு வர்றதுக்காமா ஏமா என் வாயை கலற, அப்போது நான் உங்கள் வாயை கலறி உங்கள்கிட்ட சண்டை இழுக்கிறதா என் வேலையா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. துவைச்சாலும் சரி, சமைச்சாலும் சரி, கூட்டினாலும் சரி. இன்னைக்கு வீட்டை பாருங்க, ஒரு வித்தியாசம் தெரியுதா? வீடு வீடாக தான் இருக்குது, எப்பயுமே நல்லா தான் இருக்கும், எப்பயுமே நீட்டாக சுத்தமாக தான் வச்சுருப்பேன். என்ன குறை எந்த சமாளிக்காதீங்க, கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஏதோ சிஐடி மாதிரி இவர் கண்டுபிடிக்கணும். இப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்ததே இல்லை. பாவம் பார்க்கும்போது இதை ஏன் கேட்குறீங்க, இதெல்லாம் சும்மா தாங்க, நிறையா இருக்குது. இன்றைக்கி ஏன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது அவருக்கு என்ன தெரியும்? அவர் தீர்க்கதரிசியா? அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். ஏமா நீ எப்பயுமே சந்தோஷமாக தான் இருப்பான், விட்டாலும் போய் நல்லா விடுறீங்களே, ஒழுங்கன்மையே சொல்லுங்க. எனக்கு என்னமா தெரியும், இது கூட புரிஞ்சுக்கிற முடியாமல் 20 வருஷம் என் கூட காலம் தள்ளிட்டீங்க, உங்களை கட்டி அப்படிம்பாங்க. ஏமா இப்போ நான் என்னம்மா சொல்லிட்டேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏம்மா உன் மனசு ஆழமா, உன் மனசுக்குள்ளே இறங்கி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரை தவிர, நான் எங்கே கண்டுபிடிச்சிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அல்லையா சொல்லுங்களேன். அப்போது
புகழ்ச்சியை பாராட்ட எப்பயுமே அவங்க விரும்புவாங்க. அவங்களுடைய சுபாவமே அதுதான். நான் அடிக்கடி இந்த குடும்பத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கும்போது எப்பயுமே ஆண்கள் எதை எதிர்பார்ப்பாங்கன்னா கீழ்ப்படிதலை. அவங்களுக்கு சொன்னா கீழ்ப்படியணும். ரெண்டாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இது ரெண்டையும் அவங்கள விட்டு மாற்ற முடியாது. எப்படிப்பட்ட ஆண்களா இருந்தாலும் மரியாதை, கீழ்ப்படிதல், இதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டில் சண்டையே கிடையாது. அல்லேலூயா. அமர் பெண்கள் எதை விரும்புவாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பாராட்ட விரும்புவாங்க, அன்பை விரும்புவாங்க, புகழ்ச்சியை விரும்புவாங்க. இந்த 3 காரியத்தும் நீங்க உங்க மனைவிக்கு கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் சண்டைன்னு ஒண்ணு வரவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப முகத்துக்கு முன்னாடி பாராட்டுறாரு. அந்த வசனத்தை 29 வாசிங்க. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் என்று அவளை புகழ்கிறான். இப்ப புகழ்கிறான். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டுன்னு சொல்லி பாராட்ட போது இந்த வசனத்தை நம்ம தப்பா எடுத்துக்கிற கூடாது. அப்ப அநேக மனைவிகள் அவளுக்கு இருந்துச்சு நினைச்சிடக்கூடாது. உன்னை சாலமோனை போய் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவன் 1000 மனைவி வச்சிருந்தான், ஒருவேளை அவன் எப்படி பாராட்டியிருப்பானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்க குணசாலியான ஸ்திரீய அவருடைய கணவன் எப்படி பாராட்டுறாருன்னா, உலகத்துல கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. உலகத்துல ஞானம் உள்ள, குணம் உள்ள, இரக்கம் உள்ள, அன்புள்ள, தயவுள்ள, நல்ல புத்தி உள்ள பெண்கள் உலகத்துல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? குணசாலியான பெண்கள் உலகத்துல நிறைய இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க எல்லாத்திலும் மேன்மையானவளாய் நீ ஒருத்தி தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. யாரு சொல்றது? கணவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஒருத்தி தான் உலகத்திலே குணசாலி அப்படி சொல்லி அவர் பொய் சொல்ல விரும்பல. உலகத்திலே நிறைய குணசாலிகள் இருக்கிறாங்க, சிறந்த பெண்கள் இருக்கிறாங்க, திறமையானவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட சிறந்தவள் யாருன்னா நீ ஒருத்தி மாத்திரம்தான் சொல்லி மனைவிய முகத்துக்கு முன்பதாக பாராட்டுகிறாங்க. உலகத்திலே அழகிகள் நிறைய இருக்கலாம், ஆனா உன்னை போல சிறந்த அழகி யாருமே இல்லைன்னு உங்க வீட்டுக்கார் பாராட்டி இருக்கிறாரா? இருக்கட்டும். இப்படி எல்லாம் பைபிள் சொல்லியிருக்கேன்னா இவ்வளவு நாளா தெரியாம போச்சு, இன்னைக்கு தெரிஞ்சிச்சுல்ல. ஒன்று இருக்குது. என்னைக்காச்சும் பாராட்டி இருக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்காக பாராட்டி இருக்கிறீங்களா? மனசு வருமா உங்களுக்கு? எப்படி வரும்? அப்படி சண்டை போடுறதுக்காக சொல்ல வரலங்க. அவருக்கும் தெரியாது இது வரைக்கும். ஏன்? எனக்கே தெரியாது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது தான் எனக்கே தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னு கேட்டா அவர் எல்லாத்தோடைய சிறந்தவள், நீ எல்லாத்தோட அழகானவள், எல்லாத்தோடைய திறமையானவள். உலகத்துல அநேகர் இருந்தாலும் உனக்கு ஈடு யாரும் இல்லை, நீ எல்லாத்திலையும் சிறந்தவள் சொல்லி பாராட்டுகிறார். ஏன் பாராட்டுகிறார்னா, என்னையவே நீ சமாளிக்கிறீல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என்னையும் சமாளிச்சேன்னா உலகத்திலே நீ தான் நம்பர் 1 சிறந்த பெண். ஒரு சொல்லி யோசிக்கும், என்ன எப்படி மாட்டி விட்டாரு. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, நம்ம காதல வாங்கிட்டோம், வேற ஒருத்தியா இருந்தா நாளே நாள் ஓடி இருப்பா தெரியுமா உங்கள்கிட்ட அப்படின்னு நிறைய நீங்க திட்டிருக்கீங்களா? நீங்களாம் சொன்னதே இல்லை. நீங்களும் அப்படியே இயேசுநாதர் சாயல்ல இருக்கிறீங்க, அப்படியே இறங்கி வந்து யாரையும் பார்க்காம இயேசு மட்டும் பார்த்து பிதாவை மன்னி விட்டு போயிருவீங்க. அப்படிப்பட்ட சிறந்தவங்களாம் நீங்க இருக்கிறீங்க. நீங்க அப்படி சொன்னதே இல்லை உங்க வீட்டுக்காரை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க இவன் என்ன சொல்லுறான்னா, எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் உடனே நான் என்ன செஞ்சிடல, எல்லாத்தையும் விட சிறந்தவன் நீ அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பெண்கள் இருந்தும், சொந்த பந்தங்கள் 100கணக்கான பல பெண்கள் இருந்தும், நமக்கு அறிமுகமானவங்க தெரிந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தோம். ஆனா நீங்க எதிர்பார்த்தவங்க அல்ல, கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? திருமணம் இருக்குது. சூத்திரம் மல்கியா 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறது, திருமணம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லேலூயா. ஆமா சூத்திரம். ஆணும் பெண்ணும் இணைக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அது தேவனே இணைக்கிற காரியம், தேவன் உருவாக்குகிற குடும்பம். எங்கேயோ ஒரு மூலையில இருந்த உங்க மனைவிய விழா எலும்ப கர்த்தர் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. தேவ மனிதர்கள் மூலமோ, தேவ மனுஷிகள் மூலமோ, இல்ல தேவ ஜனத்தின் மூலமோ, ஏதோ ஒரு செய்தி மூலம் ஏதோ ஒரு மூலையில இருந்த உங்க மனைவிய, உங்க கணவனை உங்களிடத்துல சேர்த்தது கர்த்தர். சாதாரணமா நடக்கல இது.
திருமணம் என்பது தெய்வீகமானது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு விளையாட்டுத்தனமானது, இச்சையானது, தன் சுய விருப்பமானதுன்னு திருமணத்தை நினைச்சிட்டாங்க எல்லாரும். ஆனா திருமணம் என்பது தெய்வீகமானது, தெய்வீகம் நிறைந்தது, அது பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. அது தேவன் நடத்தி வைக்க வேண்டியது, கடவுள் நடத்தி வைக்க வேண்டியது அது திருமணம். ஆனா இதுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கல்யாணம் பல விதத்துல மாறிடுச்சு. இன்னைக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு நீங்க நானும் கணவன் மனைவியா இருந்து கொள்ளலாம் அப்படி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போற போக்கில் போயிரு, நான் போற போக்கில் போயிருன்றாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா பார்த்த உடனே இதான் எனக்கு அதான் எனக்குன்னு சொல்லி இவங்களா சுயமா முடிவெடுத்து தாய் தகப்பன் பேச்சையும் கேட்காம, பெரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் தேவ மனிதர் வார்த்தையை கேட்காம, ஆண்டவர் சித்தத்தை அறியாம இவர்களா இழுத்துட்டு ஓடி 4 நாள்ல 40 நாளைக்குள்ள 400 தடவை பிரிஞ்சிருவாங்க. கொடுமை. ஆமாவா இல்லையா? அல்லையா சொல்லுங்களேன். குடும்பம் என்பது, திருமணம் என்பது சாதாரணமான விளையாட்டு காரியம் கிடையாது, அற்பமானது கிடையாது. அது கடவுளால், தேவனால், கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. அவர் அந்த கல்யாணத்தில் இடைப்பட்டா மட்டும் அந்த குடும்பம் சிறந்திருக்கும், வாழ்நாள் நீடிச்சிருக்கும், குடும்பம் பரலோகத்தை போல சந்தோஷமா இருக்க முடியும். இதை விளையாட்டா நினைச்சாங்க, பணக்காரியமா நினைச்சாங்க. ஒரு பணக்காரங்க வீட்டில் சம்மதம் விட்டா நாம வசதியா மாறிடலாம் அப்படிக்கா பணக்காரங்களை தேடி அலையிறாங்க. நாம வம்சத்துல வசதி பணம் இருக்குது, ஆனா படிச்சவங்க அதிகம் இல்லை. அப்ப படிச்ச பெண்ணை படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையை உயர்ந்துடும் நினைக்கிறாங்க. இல்ல நம்ம கீழ் ஜாதியா இருக்கிறோம், ஒரு மேல் ஜாதி குடும்பத்துல பெண்ணையோ பையனோ கல்யாணம் முடிச்சா நம்ம ஜாதி தரமும் உயர்ந்துரும், நம்ம குடும்ப தரம் உயர்ந்துரும், அதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. இல்ல நம்ம வம்சத்துல எல்லாம் கட்டகரேன்னு இருக்குது, எல்லாம் மாநிலமா தான் வருது, பொண்ணு கூட வெள்ளை வெள்ளையன்னு வரதே இல்லை. அப்ப வெள்ளையா இருக்கிற பெண்ணை பார்த்து, வெள்ளையா இருக்கிற பையனை பார்த்து எப்படியாச்சும் என்ன செஞ்சிடலாம் கல்யாணம் முடிச்சு நம்ம வம்சத்துக்கு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையர் கலர் வரும். கலருக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க, கௌரவத்துக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க, பணத்துக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்போ கல்யாணம் இப்படி மாறி போச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, எப்படி சொல்லுது? தேவன் நடத்துகிற தெய்வீகமான காரியம் தான் திருமணம். இப்படிப்பட்ட உன்னதமான திருமணத்தை இன்னைக்கு வேடிக்கை பொருளாக்கிட்டோம், நம்முடைய தேவைக்காக மாற்றிட்டோம். ஒன்றுத்துக்கு சொன்னாங்க, எங்க உறவு விட்டு போயிடக்கூடாது, எங்க ரத்த சொந்தம் என்ன செஞ்சிடக்கூடாதா, என்ன ஆனாலும் எங்க ரத்தத்திலேயே தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லை எங்க உறவுக்குள்ளேயே தான் என்ன செய்வோம், இல்லை எங்க ஜாதிக்குள்ளேயே தான், இல்லை எங்க குளத்துக்குள்ளேயே தான் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அப்படி கிடையாது. தேவன் நமக்கு யாரை இணைச்சிருக்கிறாங்களோ, யாரை முன்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் நம்ம திருமணம் முடிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இது தெய்வீகமானது திருமணம். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை தான் கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு ஆதியில திருமணத்தை நடத்தி வைத்த தெய்வம். கானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதத்தை இயேசுநாதர் செய்தார். மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து வைக்கும்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். தகுதிப்படுத்திக் கொண்டு இயேசுவுக்கு பிரியமானதாய் சபையை ஆயத்தம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த திருமணம் என்கிற பரிசுத்த விவாகம் என்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மகிமையான முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் அற்பமாய் நினைக்கிறதா இன்னைக்கு வேதனையான காரியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இது ஏனோ தானோ கல்யாணம் கிடையாது, இது இயேசுவினால் ஆண்டவரனால முன்குறிக்கப்பட்டு இது திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஒரே கலாச்சாரம் கிடையாது, ஒரே பாசம் இருக்காது, ஒரே ஏரியா இருக்காது, ஒரே குடும்பம் இருக்காது. பலதரப்பட்ட கலாச்சாரம், பலதரப்பட்ட என்ன செய்யுது பழக்க வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பல எல்லைகள் தாண்டி, கிலோமீட்டர்கள் தாண்டி என்ன செய்வார், திருமணத்தை நடத்தி வைப்பார். எங்கள் ஊர் ராஜபாளையம் எனக்கு வீட்டம்மாவுக்கு இங்கே கோவியை தாண்டி இங்கே ஏனுங்கன்னு வாங்கன்னு போங்கன்னு, ஏனுங்க வாங்க போங்க, இப்படி தான் பேசுவாங்க. இன்னும் கண்ணுன்றீங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஏல என்னல அப்படித்தான் எங்கள் ஊரில் பேசி பழக்கம். எங்கள் ஊரில் ஏழை வேலை போலன்னு தான் கூப்பிடுவோம். இங்கே வந்து சொன்ன என்ன கொலை குற்றம், அதை விட மேலே தூக்கு தண்டனை மாதிரி. இங்கெல்லாம் மரியாதைக்கு ரொம்ப 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 என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பேச்சில் கூட கண்ணியம் இருக்கணும் இந்த கொங்கு மண்டலத்தில். ஆமாவா இல்லையா?
ஏனுங்கோ, வாங்கோ, போங்கோ, இருங்கோ, நிலுங்கோ, சாப்பிடுங்கோ, குடிங்கோ. இதே சென்னை சரி என்ன தலை யார் அப்படிம்பாங்க அவங்க. அது அவங்க பாசமாக பேசுறது. இன்னும் மரியாதை இல்லாதப்ப நம்ம இங்கே உள்ளவங்க சென்னை போயிட்டா நம்ம அப்படித்தான் தலை தெரிச்சு ஓடியாந்துருவான். அப்படியே திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடு, ராஜேந்திர சைடு எல என்னல மக்கா இந்த வாழை அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம். அப்போ எப்படி பொருந்தும் பாருங்க. பொருந்தும்னா கஷ்டம் தானே. ஆண்டவர் பொருத்தினாரா பொருத்தலையா? இங்கே ஒரு கலாச்சாரம், அங்கே ஒரு கலாச்சாரம், இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு சடங்காச்சாரம், அங்கே ஒரு சடங்காச்சாரம். இங்கே ஒரு எங்கள் ஊரில் பையாவா அப்படின்னு அவங்க வீட்டில் பையானா என்னன்னு தெரியும். பையாவா ஹிந்தியில் பையானா பையன்னு அர்த்தம். பையானா என்னங்க மெதுவாவான்னு அர்த்தம். ஓ அதுதான் பையாவா உங்கள் ஊரில். ராஜபாளையத்தில் ஊர் சைடில் பையாவா அப்படி முள்ளமாவா மெதுவாவான்னு சொல்ல மாட்டோம். பையாவா அப்படி சொன்னால் மெதுவாவான்னு அர்த்தம். இப்படி நிறைய வார்த்தை இருக்குது. இவங்களுக்கு அது புரியவே அல்லையா சொல்லுங்களேன். இதெல்லாம் கற்று இதெல்லாம் தேறி அப்புறம் ஒன்று புரிஞ்சு அப்புறம் ஐக்கியப்படுதுன்னா இது ஆண்டவரே இணைச்சு வச்சா தான் அந்த குடும்பம் சந்தோஷமும் சமாதானமாக இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. இது நாம தேடிக்கிட்டா, நாம இணைச்சிக்கிட்டா நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, அநேகம் சிறுகளில் நீயோ மேற்பட்டவன்னு சொல்லும்போது நிறைய நேரத்தில் இந்த வெளிநாட்டுக்காரங்க ஊழியக்காரர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்ணுன்னா யாரு தான்? என் மனைவி தான் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, மேடையில் நிற்க வச்சு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. அடிக்கடி வெள்ளைக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போது ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அழகானவங்க அப்படி நீங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அப்படி சொல்லும்போது நம்மெல்லாம் பார்த்தா இந்த பாட்டிக்கு எப்படியே 76 இருக்கும், அந்த தாத்தா பிரசங்கம் பண்ணுறதுக்கு 82 இருக்குது. இவர் எப்படி உலகத்திலே என் மனைவி தான் அழகின்னு சொல்கிற அப்படி இல்லை நம்புற மாதிரியா இருக்கு. தாத்தா பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு தோணும் எனக்குலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பா இது ஆப்பிரிக்காக்காரங்க வந்துட்டு உலகத்திலே என் மனைவி தான் ரொம்ப அழகுங்க, ரொம்ப சிறந்ததுங்க அப்படி சொன்னோடனே உங்களுக்கு கோவம் வருமா வராத? அந்த அம்மா அப்படி முடிய போயாங்க அப்படி இருந்தால் எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன பாஸ்டர் மேடையில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய பொய்யா சொல்கிறாரு. இப்போ நான் என் மனைவி பற்றி உலகத்திலே என் மனைவி தான் சிறந்த அழகு, உலகத்திலே வெளியேறப்பட்டவள் என் மனைவி அப்படி சொன்னால் அப்போ என் மனைவி நாப்பில் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருமா வராது? ஏன் அதை சொல்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க சொல்கிறது முக அழகை சொல்லலை. இங்கே வேத வசனம் சொல்லும்போது இங்கே சொல்லும்போதும் மேலே உள்ள சரீர அழகை சொல்ல வரலை. அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். 1 பேதுருக்கு திருப்பிக்குங்க, 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மேல அலங்கரிக்கல அலங்காரத்தை அவர் பார்க்க மாட்டார். தேவனுடைய பார்வை நீங்க 15,000 ரூபாய் பட்டுப்புடவையோ இல்ல 20,000 ரூபாய் போட்டு சுட்டு போட்டு வந்திருக்கீங்களாங்கிறத பார்க்க மாட்டார். மனிதனோ முகத்தை, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு பெண்ணை, ஒரு குணசாலியான பெண்ணு அவருடைய உருவத்தை பார்த்தோ அவருடைய சாயலை பார்த்து பாராட்டுகிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை பார்த்து பாராட்டுகிறது கிடையாது, அதை பார்த்து அவளை புகழ்கிறது கிடையாது. அவளுடைய குணத்தை பார்த்து, இரக்க குணத்தை பார்த்து, அவள் இரக்கம் செய்கிறத பார்த்து, அவள் உதவி செய்கிறத பார்த்து, அவள் அன்பு கூறுகிறத பார்த்து, அவள் எந்தவித எதிர்பார்ப்பும் என்கிட்ட எதிர்பார்க்காம அவள் செய்கிற நன்மையை பார்த்து என்ன செய்றாங்க, அவளை பாராட்டு. உள்ளான பூரண அழகு உள்ளவள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அழகத்தான் என்ன செய்றாங்க, பாராட்டுறாங்க. இப்போ இங்க நீங்க எதை பாராட்டணும்? வெளிப்புறமாகவும் உங்க மனைவியை நீங்க தான் பாராட்டணும். அதை விட ரொம்ப முக்கியம், உள்புற பூரண அழகை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும், பாராட்டியே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அப்படி பாராட்டும் பொழுது, நீங்க அவர்களை புகழும் பொழுது, நீங்க அவர்களுக்கு அன்போடு அவர்களை பாராட்டும் பொழுது, அந்த பாராட்டு அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையானதை கொண்டு வரும்.
காலையில் என்ன இன்னும் டீயை போடலையா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த நாள் ஏன் தான் எனக்கு வந்துச்சோ அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறிடும். உடனே என்ன சொல்லணும், இன்னைக்கு டீ ரொம்ப லேட்டாக வருது, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்ட்டிங்கன்னா என்ன ஆகும், ஐயோ இவர் வேறு இப்படி சொல்லிவிட்டாரு, இன்னும் ஸ்பெஷலாக என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம்னாலும் ஸ்பெஷலாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன், அந்த நாள் முழுக்க ஸ்பெஷலாக இருக்கும். இதான் கோபம் வர்றதுக்கு முன்னாடி, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருவதற்கு முன்பதாகவே சமாதானமாக என்ன செய்யறது, வாழ்க்கை வாழ்வதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போது அவங்களுடைய அழகை, பூரண அழகை, உள்ளான அழகை, வெளிப்புறமான அழகை கணவன் பாராட்ட தவறக்கூடாது. அது மாதிரி மனைவியும் என்ன செய்யணும், மரியாதை கொடுக்கறதுக்கும் கீழ்ப்பிடிக்கிறதுக்கும் தயங்கவே கூடாதுங்க. அல்லையே சொல்லுங்களேன், அல்லேலூயா. தயங்கவே கூடாது. நீங்கள் உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தயங்கவே கூடாது. தேவனுக்குரிய கர்த்தருக்குரிய காரியத்தில், நம்ம நேர்மையான நன்மையான காரியத்தில் உங்கள் கணவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தயங்கவே கூடாது. அல்லையே சொல்லுங்களேன். எப்பயும் எதிர்பார்த்துருக்கேன், என் வீட்டுக்காரர் ஏதாச்சும் எனக்கு சொல்லுவார், எனக்கு வேலை சொல்லுவார், எதையாவது எனக்கு அவருக்கு உதவி செய்ய சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சேவை செய்கிறவங்களா, கீழ்ப்படுகிறவங்களா நீங்கள் என்ன செய்ய, மரியாதை கொடுக்குறவங்க மாறிடுங்க. எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு நாளும் ஒரு போதும் அவர்களை மரியாதை குறைவாய் பேசுகிறாங்க. அது மிகவும் தவறானது. அல்லேலூயா. அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க உங்க மனைவியை நீங்க பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உலகத்திலேயே ஒரு சிலர் சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு நல்ல வருமானம் இல்லை, எனக்கு பெரிய அளவு சம்பாத்தியம் இல்லை, வசதியா வீடு இல்லை, அது மாத்திரமில்ல எனக்கு நான் என்ன செய்யல, பெரிய அளவு படிச்சு பெரிய லெவல்ல நான் இல்லைங்க, அதனால என் மனைவி எங்கள் குடும்பத்தில் என்னால் அவளை சந்தோஷமாக வச்சிருக்க முடியல, அவள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல, அதனால தான் என் குடும்பம் சந்தோஷமாக இல்லை, அவளுக்கு என்ன பிடிக்கல, காரணம் நான் அவளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கல நினைக்கிறதே தப்பு. ஒரு மனைவி காஸ்ட்லியான பொருட்களையோ, காஸ்ட்லியான வீடோ, காஸ்ட்லியான காரோ எதிர்பார்க்கவே மாட்டாள். எதிர்பார்க்கிறது அன்பு, ரெண்டாவது எதிர்பார்க்கிறது பாராட்டு, மூணாவது எதிர்பார்க்கிறது புகழ்ச்சி. இதை மட்டும் கொடுத்தா காசு பணம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி நீங்க பாராட்டும் போது, புகழும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா, நீங்க காசியான பொருட்கள் அல்ல, கோகினூர் வைரம், உலகத்திலேயே மிகப்பெரிய வைரம் கோகினூர் வைரம், அந்த வைரத்தை விட அதிகமா அவங்களுக்கு வெகுமதி பரிசு கொடுத்ததுக்கு சமம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க அன்பு காட்டுறதும் பாராட்டுறதும் புகழ்றதும் உலகத்திலேயே பெரிய வைரம் கோகினூர் வைரம், அதை விட சிறந்தது அவங்களுக்கு கொடுத்த மாதிரி. இதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் ஏங்குறாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் துன்புறுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் ஏன் கணவனுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஏன்னு கேட்டால் அவங்க அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, வேற எதுக்கும் அவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. நீங்கள் அதிகாரம் பண்ணி பாருங்க, நீங்கள் அடிமைத்தனம் பண்ணி பாருங்க, நீங்கள் மிரட்டி பாருங்க, உருட்டி பாருங்க, இந்த உருட்டுக்கள்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு நேராக வீட்டுக்காரர் சொல்ல முடியாது. போய் உங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அதனால அப்படி தலையழைச்சாலே என்ன அர்த்தம், வாயை பேச மாட்டாங்க. அப்படி தலையழைச்சா என்ன அர்த்தம், இருக்குது அப்படின்னு அர்த்தம், உனக்கு இருக்குது வேடிக்கை அப்படின்னு அர்த்தம். அப்படியா வரீங்க, சரி சரி அப்படிம்பாங்க. அதனால குடும்பம் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும்னு சொன்னால் நாம் இந்த காரியங்களை செய்ய, பிள்ளைகள் பின்புறமாகத்தான் முகத்துக்கு பின்னாடி தான் பாராட்டுவாங்க, கணவர் முகத்துக்கு முன்பதாக பாராட்ட வேண்டும். அதுபோல் நீங்கள் என்ன செஞ்சாலும் பாராட்டுன்னு பாசம் சொல்லிட்டாருன்னு நீங்கள் தோசையை இந்தியா மாதிரியும் ஆப்பிரிக்கா மாதிரியும் சுற்றக்கூடாது, அப்புறம் இட்லியை அணுகுண்டு மாதிரி தயாரிச்சிடக்கூடாது. அவர் பாராட்டுறதுக்கு வாய் இருக்கணும்ல, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்களும் உங்கள் கணவருக்கு பாராட்டுகிற அளவுக்கு சிறந்ததை நீங்கள் செய்யணும். ஆமாவா இல்லையா? எதை செஞ்சாலும் பார்த்து பார்த்து சிறந்ததை செய்யுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் மற்றவங்களை சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் இந்த சிஸ்டர் அந்த டஸ்டர்னால இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. சொல்கிறோமா சொல்லலையா?
நேற்று ஒரு சிஸ்டர் பார்த்து அவங்க அவ்வளோ அன்பாக பேசுனாங்க, அவ்வளோ மரியாதை. என்ன நான் மரியாதை கொடுக்கலையா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வில்லங்கமே வேணாம். சிஸ்டர் டஸ்டர்லாம் இங்கே வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்மையானதை மனைவி கிட்ட பேசுங்க. நீங்களும் நன்மையானதை உங்க வீட்டுக்காரருக்கு செய்யுங்க. பேசப்போ உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.